அப்புறம் அவங்க வந்து ஒரு டைம் வந்து யூனிட் எல்லாம் விசிட் பண்ணுவாங்க இடையில. சரிங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ல லோன் எடுத்தாங்கன்னா எப்ப வேணா வந்து செக் பண்ணுவாங்க. ஆ, அதுல எதுவும் வந்து இது மாதிரி செக் பண்றப்பதான் இவரும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. ஆ, அப்புறம் அங்கெல்லாம் போய் அட்ரஸுக்கெல்லாம் அவங்க விசாரிக்கவும் எங்க மிஷினே இல்ல, வெறும் ஆ, வீட்டை வச்சுட்டு அது எப்படி நீங்க லோன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர்கிட்ட இது பண்ணி, ஆ, அவர் என்ன இல்ல நான் இப்பதான் வந்திருக்கேன். ஆ. இவர் வந்து அடிக்கடி சொல்லலாம்லங்க, இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் ரெண்ட் பண்ணோம், லாஸ் ஆகும், சேல் பண்ணிட்டோம்னு சொல்லலாம்லங்க. அது சொன்னாங்கன்னா இல்ல அப்படின்னா நீங்க லோனுக்கு தான் க்ளோஸ் பண்ணணும். அது எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாக்கு தாங்கண்ணா. ஆமா ஆமா, அதாவது எப்படி மேக்ஸிமம் பார்த்தாலும் வந்து லாக் 3 தான். வருஷம் ரன் பண்ணணும். அதான் 3 அதாங்க. வருஷம் ரன் பண்ணாம இது இஷ்யூ ஆச்சுனாவே ஃபுல் பேமெண்ட் நீங்க கட்டுங்க. அதுதான் ஏதோ ஒண்ணு புடிங்க. ஏன்னா எனக்கு இப்ப என்ன பிரச்சனையா இருக்குன்னா, டிரான்சாக்சன் ஃபுல்லா காமிச்சிருக்கு, ஆனா கையில இருக்க காசு எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு இல்லங்க. இப்ப எல்லாமே தூக்கி பில்டிங் கட்டுறதுக்கு, ஏன்னா உருப்படியே நம்ம பில்டிங் கட்டிட்டோம், அதுதான் பெரிய இது. இப்ப என்ன இருக்குதுன்னா டக்குன்னு நாம அங்க போட்டதுனால தப்பிச்சோங்க. இப்போ இது என்ன இருக்குன்னா, இப்போ டிரான்சாக்சனை பாத்துட்டு இப்போ வந்து எப்படி இவ்வளவு ரொட்டேஷன் என்ன ஏதுன்னு சொல்லி பாத்துட்டு, லோன் இல்ல, ஒரு பைசா இல்ல, எப்படி கட்டிருக்கேன் இவரு வான் பண்றாரு ஆடிட்டர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன லோனாவது பண்ணலாம்ல, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதான் எனக்கு இப்ப வான் பண்ணி இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, கடனே ஆகாதுன்னு கடன்காரன் ஆகுற மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போ. இப்ப போய் அது போய் இப்ப காருக்கு தான் இப்ப போய் பண்ணிட்டு வந்துட்டேன். சொன்னாங்க காருக்கு போய் சரி எடுக்கிறோம், கொஞ்சம் உருப்படியான இந்த காராவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிரீட்டாக்கு தான் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, அது இப்ப லோனே இவன் தரேன் நான் பேங்க், இது வாங்கினா நம்ம தண்ட செலவு தான். என்ன மிஷின் வாங்கி போட்டு என்ன பண்றது, அது ரெண்டாவது சம்பாரிச்சுதான் நம்ம பண்ணணும். இது சரி, ஒரு டியூ இது மாதிரி இருந்தா கூட கேட்ட விசாரிச்சதுல அவங்களும் அதே தான் சொன்னாங்க, அதெல்லாம் தப்பு இல்லன்னு சொல்லி இவன் ஆடிட்டு கேட்டேன். ஓகே, ஏதாவது ஒன்னாவது டாட் வைங்க, மினிமம் ஒரு 8-10 வச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ஏதாவது வர அமௌண்ட்ல டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரி, ஒரு 1 இயர்ல க்ளோஸ் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிங்க, அதுக்கு போட்டு விட்டா. இப்ப காரு கட்டுறதுக்கு காசு கையில இல்ல, என்ன இதுல போய் பண்ணேன்னு தெரியல. காருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் காசு கையில. அது போய் இப்ப அது கொஞ்சம் கார் எடுக்கிறோம், நல்லா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் புக் பண்ணிட்டு வந்தேன். அதான் இப்போ ஒரு 2-3 நாள்ல கட்டணும்.